أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 17. இந்த வகுப்பு அறிவு தேடுதலுக்கான வகுப்பு கிடையாது. இது ஆன்மீக வாழ்வு மாற்றம். நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம். வெற்ற அறிவு நம்மளுக்கு பயன் தராது. நம்ம அந்த கற்ற அறிவை நம்ம செயல்பாட்டில் இருக்கணும். இப்போ செயல்பாட்டில் இருக்கணும் அப்படின்னா பல பயிற்சிகளை நம்மளுக்கு இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்கிட்டோம். இப்போ அந்த பயிற்சிகளை நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு வரோமா அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்தித்து நம்ம செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். நம்முடைய பயிற்சியில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு, பின்னடைவாக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சுய ஆய்வு சுய பரிசோதனை செஞ்சுக்கிறணும். அதில் முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம நன்றி செலுத்தக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். இப்போ நன்றி செலுத்துறதுனால நாம் அடையக்கூடிய பயன் என்ன அப்படின்னா உளவியல் மேம்பாடு, நல்ல பழக்கம் உருவாகும், மன நிம்மதி கிடைக்கிது. அப்போ நன்றியின் மூலம் நாம் அடையக்கூடிய லாபத்தை பற்றி அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான். 14வது அத்தியாயம் 7வது வசனத்தில், இன்னும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு என் அருளை நான் அதிகப்படுத்துவேன். நீங்கள் நிராகரித்தால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடினமானது என்று உங்களுடைய இறைவன் அறிவித்ததையும் நினைவு கூறுவீராக. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நன்றி செலுத்தினா நிச்சயமாக உங்களுக்கு என் அருளை நான் அதிகப்படுத்துவேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கான். அப்போ நம்ம அதிகமாக நம்ம நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு தான் அது அதிகமான நன்மையை தரக்கூடியதாக, நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமான அருளை நம்மளுக்கு அதிகப்படுத்தி தந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி அளிச்சிருக்கான். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மிக முக்கியமானது நாவை பேணக்கூடியவர்களாக இருக்கணும். நாவை பேணக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா நம்ம பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவதூறு பேசக்கூடாது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு நம்மளுடைய நாவினால் தொல்லை கொடுக்கக்கூடாது. நம்ம பேசுனா நல்ல பேச்சாகவே பேசணும், இல்லாட்டி நம்ம வாய்மூடி மௌனமாகவே இருக்கணும். அப்போ இந்த புறம் பேசுதல் அப்படிங்கிறதுல நம்ம புறம் பேசுவது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அடுத்தவர்களை பற்றி குறை கூறி புறம் பேசுகிறது, குறை கூறி நம்ம சொல்கிறது. அந்த சகோதரர் விரும்பாத விஷயங்களை அவர் இருந்தால் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பேச மாட்டோம். அப்போ அவர் இருந்தால் அந்த விஷயத்தை பேசும் பொழுது அவர் மன வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கும் பொழுது, அவர் இல்லாத பொழுது அதை நம்ம பேசணும் அப்படின்னா அது புறம். அவர் அந்த விஷயங்கள் அவர்கிட்ட இருந்தாலுமே நம்ம அந்த விஷயத்தை நம்ம பேசக்கூடாது, அதுதான் புறம். அவர்கிட்ட இல்லாத விஷயத்தை நம்ம பேசுகிறது அவதூறு. அப்போ நம்ம நம்மளுடைய மன திருப்திக்காக நம்ம அந்த விஷயங்களை நம்ம குறை கூறி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அது மன அமைதி கிடையாது, மன திருப்தி கிடையவே கிடையாது, மன அமைதி வரவே வராது. அந்த ஷைத்தான் தான் நம்மளுக்கு அந்த புறம் பேசுனா மன நிம்மதி தருவது போல ஒரு தோற்றத்தை அந்த ஷைத்தான் தான் நம்மளுக்கு கொடுப்பான். ஆனால் அதில் மன நிம்மதி வரவே வராது. இந்த புறம் அப்படிங்கிறபோது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். 104வது அத்தியாயம் 1 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயலுல்லி குல்லி ஹுமஜத்தில் உமஜா, புறங்கூறி குறை பேசுகின்ற ஒவ்வொருவருக்கும் கேடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். பிறரை நிந்தித்து அவமானப்படுத்தி நம்ம பேசுகிறது பேசுகிறவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னா கேடுன்னு சொல்லிட்டான். அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயமாக இருக்குது. நம்ம இதில் ரொம்ப அஜாக்கிரதையாக நம்ம இருக்கிறோம். சர்வசாதாரணமாக மற்றவர்களை நம்ம குறை கூறி பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இதில் நம்ம ரொம்ப என்ன செய்யணும்னா கவனமாக இருக்கணும். இப்போ நம்ம புறம் பேசணும் அப்படின்னா மறுமையில் நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் இழக்கக்கூடியவர்களாக நம்ம ஆயிடுவோம்.
இந்த புறம் அப்படிங்கிறதுலே வந்து அனுமதிக்கப்பட்ட புறம்னு இருக்குது. அந்த அனுமதிக்கப்பட்ட புறம்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய உறவுகளில் ஒருத்தருடைய பிள்ளை ஒரு சிகரெட் அடிக்கிறான், பையன் சிகரெட் அடிக்கிறான் அப்படின்னா, அதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதை மற்றவர்கிட்ட சொல்லி அவர்களை அவமானப்படுத்தாமல், அவர் குடும்பத்தில் உள்ளவர்களை நம்ம அவமானப்படுத்தாமல், நம்ம அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட, தாய்கிட்டையோ தந்தைகிட்டையோ அவருடைய உரியவர்கள்ட்ட நம்ம அதை சொல்லி சீர்திருத்த நோக்கத்தில் நம்ம பேசுகிறது. அப்படி நம்ம சொல்லி அவங்கள கண்டிக்க சொல்லலாம். இது வந்து ஒரு அவங்களோட ஒரு நேர்வழியில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி, சீர்திருத்த நோக்கத்திற்காக வேண்டி அந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத்தருவதற்காக வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அனுமதிக்கப்பட்ட புறமாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம குரானில் வந்து 49வது அத்தியாயம் 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னும் உங்களில் சிலரை புறம்பேசி கொண்டிருக்க வேண்டாம். உங்களில் ஒருவர் தன் சகோதரனின் மாமிசத்தை பிணமாயிருக்கும் நிலையில் உண்ண விரும்புவாரா? அப்போது அதனை நீங்கள் வெறுப்பீர்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்ம புறம் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அப்போ உங்களில் ஒருவர் தன் சகோதரன் மாமிசத்தை அவர் பிணமாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம வந்து சாப்பிட விரும்புவோமா? அப்போ வந்து அதனை நம்ம வந்து வெறுப்போம் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வந்து இந்த புறம் பேசுகிறது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறையில் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்ததாக அத்தியாயம் 50 17வது வசனம் 18வது வசனத்தில், மனிதனுக்கு வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எடுத்தெழுதும் இரு வானவர் எடுத்தெழுதும்போது எழுதுவதற்கு தயாராக இருக்கின்ற கண்காணிப்பாளர் ஒருவர் அவனிடத்தில் இருந்தே தவிர எந்த சொல்லையும் அவன் மொழிவதில்லை. நம்ம அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு வலப்புறத்துலையும் இடப்புறத்துலையும் மலக்குமார்கள் இருந்து கொண்டு நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் எழுதி அல்லாஹுடைய பதிவேட்டில் எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இதில் கவனமாக இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு சொல்லுமே வந்து பதியப்படுது. அப்போ நம்ம கோபத்தில் வந்து நம்ம பொறுமை இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்களை பதட்டத்தில் நம்ம பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையும் மற்றவர்களை நம்ம குறை கூறி புறம் பேசாமல் நம்ம அதில் கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம நோன்பு பற்றி, நோன்பில் வந்து நோன்பு நம்ம எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, நம்ம இரையச்சம் உடையவராவதற்காக. இப்போ இதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, தக்குவா அடைவதற்கு தான் இந்த நோன்பு. அப்போ நம்மள்கிட்ட யாராவது நம்ம நோன்பு வச்சுருக்கும் பொழுது சண்டை போடுறாங்க அப்படின்னா, அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் நோன்பாளி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வந்து நான் நோன்பாளின்னு சொல்லிக்கணும். இப்போ நான் சொல்லிவிட்டு இப்போ நம்மளுடைய நம்ம சண்டை போட்டுட்டோம், நம்ம தேவையில்லாமல் விஷயங்களை நம்ம பேசிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நோன்புடைய நோக்கம் பாழாகிரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இது நமக்கு நாமே இந்த சுய கட்டுப்பாட்டு வந்து இது வந்து முன்னேற்ற உதவக்கூடியதாக இருக்குது. ரெண்டாவது வந்து நாவை பேணுவதற்கும் உதவியாக இருக்குது. நம்ம இந்த விஷயத்துக்களாக வேண்டி நம்ம அதிகமாக நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இதில் வந்து நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோமா, இல்லை அதே நிலையிலேயே நம்ம வந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ அதில் இருந்து நம்ம வந்து இப்போ நம்ம அதிலேயே நிலையில் இருக்கிறோம், புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதிகமாக நம்ம வந்து தொழுகையில் வந்து சஜிதாவில் நம்ம அல்லாட்ட வந்து முறையிடக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாட்ட நம்ம வந்து அதிகம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அத்தியாயம் 20 124 அல்லாஹ் சொல்கிறான், மேலும் எவன் என்னுடைய நல் உபதேசத்தை புறக்கணிக்கிறானோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்கிறது.
நம்ம வந்து நம்மளுக்கு துன்பங்கள் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளுடைய புலம்பல் வந்து அதிகமாகிடுது. அதுக்கான தீர்வு வந்து நம்ம உலகத்தில் தான் நம்ம தேடுவேன் ஒழிஞ்சு எடுத்த எடுப்பிலே நம்ம வந்து அல்லாட்ட நம்ம போக மாட்டோம். இதுக்கு தீர்வு என்ன, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறவினர்கள்ட்ட கேட்போம். ஆஸ்பத்திரிக்கு போவோம், மனநல ஆஸ்பத்திரிக்கு போய் கன்சல்ட்டிங் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களில் தான் நம்ம ஈடுபடுவோம். கடைசியாக தான் அல்லாட்ட நம்ம முறையிடக்கூடியவர்களாக இருக்கணும். நம்மளுக்கு ஒரு துன்பம் வந்துருச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட தஞ்சமடையக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, எவன் என்னுடைய நல்ல உபதேசத்தை புறக்கணிக்கின்றானோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல உபதேசம் அப்படிங்கும்போது இது அரபியில் என்ன வார்த்தையே அல்லாஹ் சொல்லியிருக்கான்னா அன் திக்ரி, அல்லாஹுடைய திக்ரு, அல்லாஹுடைய நினைவு அப்படின்னு வருது. அல்லாஹுடைய நினைவை யார் புறக்கணிக்கிறாங்களோ நிச்சயமாக அவனுக்கு நெருக்கடியான வாழ்க்கை இருக்குது. அப்போ நம்ம எந்த நிலையிலையுமே அல்லாஹுடைய நினைவோடு இருக்கணும். அல்லாஹை சிந்திக்கக்கூடியவர்களாக, நம்மளுக்கு தேவை ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்விடமே முறையிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்ததாக வந்து மனநிலை கட்டுப்பாடு. அந்த மனநிலை குறித்து வந்து நம்ம வந்து எந்த மனநிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே நம்ம என்ன செய்யணுமா, பேசிக்கொள்ளணுமா. என்ன அப்படின்னா செல்ஃப் டாக். நம்மளால் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடியதாக நம்ம வந்து நம்ம மனசை வந்து பலப்படுத்திக்கிறணும். நம்ம ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னா அதில் வந்து சோர்வடையாமல் மறுபடியும் நம்ம அதில் முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சோம் அப்படின்னா தான் அதில் வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மனம் தளர்ந்துடக்கூடாது. என்ன நம்ம மறுபடியும் அந்த தப்பு செய்கிறோமே, நம்ம இதை விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக நம்ம இருந்து இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரணுமோ அது நம்ம அதிகமாக அல்லாஹுடைய துவா செய்யக்கூடியவர்களாக, அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாகவும் நம்ம இருந்து நம்ம அதிகம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக, அந்த எந்த பயிற்சியாக இருந்தாலும் அதிகம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதில் வந்து மனம் சோர்ந்துடக்கூடாது. உதாரணமாக வந்து டாக்டர் இஸ்ரார் அஹமது அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா, அவர் வந்து ஒரு பாகிஸ்தான இஸ்லாமிய தத்துவவாதி. இவர் வந்து இவரோட வாழ்க்கையில் வந்து 28 தடவை வந்து குர்ஆனை வந்து தப்சீர் செஞ்சுருக்காங்களாம். அப்போ இவர் எந்த அளவுக்கு ஒரு தடவை தப்சீர் செய்யணும்னாலே எவ்வளவு சிரமம். இவர் வந்து இத்தனை முறைகள் வந்து அவங்க வந்து தப்சீர் செஞ்சுருக்காங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கையில் இவங்க முயற்சி செஞ்சுருப்பாங்க, தொடர்ந்து முயற்சி செஞ்சுருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து சிந்தனை இருந்திருக்கும். அப்போ இவருடைய இந்த தொடர்ச்சியான இந்த பயிற்சினாலையும் அல்லாஹுடைய சிந்தனையினாலும் தான் இந்த செயல்பாட்டின் மூலமாக தான் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம வந்து அறிஞ்சிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வகுப்பில் நம்ம பார்த்துருக்கோம், அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆனில் வந்து 2600க்கு மேற்பட்ட இடங்களில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். ரப் அப்படின்னா ரப்பு அப்படிங்கிற வார்த்தை வந்து குர்ஆனில் 900க்கு மேற்பட்ட இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரப்புனா என்ன அப்படின்னா, இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை வந்து பல பண்புகளை கொண்டதாக இருக்குது. உதாரணத்துக்கு உரிமையாளன், பராமரிப்பவன், கண்காணிக்கிறவன், சீர்திருத்துகிறவன், பராமரித்து பாதுகாத்து வளர்ப்பவன், ரட்சிப்பவன் அப்படின்ட்டு பல பெயர்கள் இருக்குது. உரிமையாளனாக இருக்கிறான், அவன் வந்து பராமரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்று பல பண்புகளை கொண்டதாக இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு விதையை போடுறோம் அப்படின்னா, விதையை போட்டு அதை நம்ம ரொம்ப வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த விதையை போட்டுட்டு அது செடி முளைக்கட்டு நம்ம சாதாரணமாக விட்டுற மாட்டோம். அதை நம்ம ரொம்ப கண்காணித்து அதுக்கு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி அது வளருதா, அதில் எதுவும் பூச்சி எதுவும் வந்துடுதா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு உரம் போட்டு ரொம்ப கண்காணித்து ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பார்த்து நம்ம அதை பராமரித்து நம்ம வந்து அந்த செடியை நம்ம வந்து வளர்ப்போம். அந்த செடிக்கு நம்ம உரிமை கொண்டாடுவோம். இது வந்து நம்ம செடி அப்படின்னு உரிமையாளராக இருப்போம்.
அந்த அளவுக்கு நம்ம அதை வந்து நம்ம பராமரித்து கண்காணித்து நம்ம வந்து அதை நம்ம பாதுகாத்து வச்சுருப்போம். அதை வந்து ஒரு ஆடு மாடு தின்றாமல் அதை நம்ம வந்து வேலி போட்டு அதை நம்ம பாதுகாத்து அந்த செடியை நம்ம வளர்ப்போம். அப்போ இதை விட அல்லாஹ் வந்து நம்ம வந்து அந்த கருணையாளன் வந்து நம்மளை ரொம்ப வந்து பராமரித்து கண்காணித்து நம்மளை வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா முரப்பி, வளர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பெற்றோர்கள் வந்து நம்மளை இந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு நம்ம வந்து பராமரித்து ரொம்ப கண்காணித்து நம்ம வந்து அந்த குழந்தைய நம்ம வளர்ப்போம். அதே போல் ஆசிரியரையும் பள்ளியில் இருக்கிற மாணவர்களை வந்து அந்த ஸ்கூலில் இருக்கிற வரையுமே அந்த மாணவர்களை ரொம்ப கண்காணித்து ரொம்ப பராமரித்து அவங்க வந்து அவங்கள வந்து பார்த்துப்பாங்க. அவங்க எதுவும் தவறு செஞ்சாங்கன்னா அவங்கள சீர்திருத்தக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. இது இந்த பிள்ளைங்க வந்து எங்களுடைய மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு ரொம்ப கேர் எடுத்து அவங்கள பார்த்துக்குருவாங்க. அப்போ அதனால தான் அவங்கள வந்து முரப்பி அப்படின்னு வளர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு தாய் வந்து தன் பிள்ளையை வந்து 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கவே முடியாது. அந்த குழந்தைய தூங்க போட்டுட்டோ பக்கத்தில் மற்ற வேலைகளில் ஈடுபடலாம், நம்ம தூங்கிடலாம். இப்படி நம்ம பெற்றோர்கள் வந்து 24 மணி நேரம் கண்காணிக்க முடியாது. ஆனால் ரப்புல் ஆலமீன் நம்மளை எல்லா நேரமும் நம்மளை என்ன செய்கிறான் அப்படின்னா நம்மளை கண்காணித்து நம்மளை பராமரித்து பாதுகாத்து வளர்க்கக்கூடியவனாக ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். மேற்கண்ட அந்த ரப்பு அப்படிங்கிற அல்லாஹ்வின் தன்மையை பற்றி இன்னும் நம்ம வந்து அடுத்தடுத்த வகுப்புகளில் இன்ஷா அல்லாஹ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.